ஹாய் காய்ஸ், இது தோடு நம்ம என்ன பண்ணோன்னு பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோ தான். ஸோ இதை க்ளீன் பண்ணி எடுக்க உள்ள அடேங்கப்பா ஒரு பாடு பட்டுட்டேன். ஸோ சின்ன சின்ன தோடு தான், பட் சதை இருக்குது லேசாக. சரி சாப்பிடுவோம், என்ன பண்ணுற, க்ளீன் பண்ண அப்படியே நானும் சாப்பிட்டுட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இது நான் வேறு சாப்பிட்டேன். ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துடலாமா? ஒரு பெரிய உள்ளி, அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, ஒரே பச்சை மிளகு. ஸோ வேணா 2 போட்டுக்கலாம் காரம், அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோடு. இதில் நான் கொஞ்சம் மசாலா போட்டிருக்கேன், அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சூடாயிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொட்டட்டும் கடபுடான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தோடில் நான் மசாலா வந்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் லைட்டாக. இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு, வெங்காயம் சேர்த்துடலாம். அப்படி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா ஒத்த கையில் பண்ண முடியலனால வீடியோ எடுக்கணும், அப்புறம் இதையும் பண்ணணுமா. ஸோ அதனால் கேமரா கீழே வச்சுட்டு நான் அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எனக்கு உள்ளின்னு தான் வாயில் வருது, வெங்காயம்னு வரமாட்டேங்குது. ஸோ எங்கள் ஊர் ஸ்லாங்லேயே எனக்கு வருது. ஸோ தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏன்னா தோடில் வந்து உப்பு இருக்கும், அதனால் கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும், இல்லைன்னா பிறகு உப்பு ஆகிடும். ஸோ தக்காளியும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகு எல்லாம் சேர்த்து இது வதக்கிக்கலாம் நல்லா. பார்த்திங்கன்னா உள்ளி ரொம்ப வேகணும்னு இல்லை, கொஞ்சம் கலர் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வந்து தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நான் மூடி போட்டு தான் வேக வைக்கிறேன். ஸோ வேக வச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு, ஃப்ளேவர் நல்லா வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். சொல்லப்போனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் தோடு வாங்கியிருக்கேன். ஏன்னா வாங்கணும்னு நினச்சி இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரக பொடி. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள். காரம் வேணுன்னா கொஞ்சம் கூட போடலாம், நான் காரம் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். ஸோ லைட்டாக வதக்கி விட்டுட்டு அப்படி நம்ம வேக வச்சிடலாம். மசாலா எல்லாம் அந்த ஸ்மெல் போகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ நல்லா வேகட்டும். இன்றைக்கி ஒரு பிடிக்கணுன்னு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நல்லபடியாக சாப்பிட்ணும். ஸோ கொஞ்சமாக மூடி வச்சு அப்படி வேக வச்சிடலாம். அப்புறம் வந்து தேவையான கொஞ்சம் புதினா, மல்லி இலை இருந்தால் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட மல்லி இலை தான் இருக்குது. ஸோ மல்லி இலை போடலாம். மல்லி இலை போடும்போது நல்ல ஒரு இன்னும் சாதத்து கூட சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணும், அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தண்ணி வேணான்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், தோடை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நான் வந்து சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வேண்டி நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்படி வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தோடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தோடை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலாவோட, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 5 இல்லை 6 மினிட்ஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே ரெடி ஆகிடும். ஸோ மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தோடும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டி அப்படி ரெடி பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். தண்ணி உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். நான் வந்து எனக்கு சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். இல்லைனா தண்ணி ஊற்றாமலும் நம்ம வந்து கட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வைக்கிறதா பேர் ரோஸ்ட்டு இல்லை அவியல், எதா ஒன்று நம்ம வச்சு நல்லா சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய தோடு ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளுடைய தோடு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க மக்களே. நம்ம வந்து தீயன்னு வச்சுக்கலாம், ரோஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், அவியல்னு வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இதுதான் எனக்கு ஸ்பெஷல், நான் வேறு எதுவும் பண்ணலை. ஸோ இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய தோடு ரெடி. சுட சாதம், ஆனால் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. ஸோ நான் நேரமே வச்சுட்டேன். ஸோ சாதம் இன்னும் ரெடி ஆகிடுச்சு. சுட சாதம். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அயில மீன். ஸோ இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் மீன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தோடு. ஸோ இதுதான் டுடே ஸ்பெஷல். வாங்க மக்களை சாப்பிட்லாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கா? உங்களுக்கு தோடு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். தோடு பிடிக்காத ஆள் இருப்பாங்களா? ஸோ தோடு பிடிக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய். நான் சாப்பிட போகிறேன். டாட்டா.